ஹாய் ஹலோ வெல்கம் ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி முருகன் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜஸ் ஆர் கைடன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது நம்பர் 1, இது நம்பர் 2. உங்களுக்கு நம்பராக சூஸ் பண்ண முடியலன்னா இதை வச்சு நீங்கள் கிறிஸ்டல்ஸ் வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஹோப் நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ செட் 1 அல்லது இந்த ப்ரேஸ்லெட் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மெசேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, நம்பர் 1 சூஸ் பண்ணுறவங்க இப்போ அதிகமாக ஒரு மன அழுத்தத்தில் இருக்கீங்க. அதாவது உங்களை கோபம் அதிகமாக ரீசெண்ட் டேஸில் உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். நார்மலாக ஹியூமன்ஸ்க்கு கோபம் இருக்கிறது ஓகே, பட் இப்போது கொஞ்ச நாளாக ரொம்ப அதிகமாக கோபம் வருது உங்களுக்கு. மற்றவங்க ஏன் நம்மளை பார்த்து பொறாமப்படுறாங்க, ஏன் மற்றவங்களுக்கு நம்ம ஏன் எந்த விஷயம் பண்ணாலும் ஏன் இவங்களுக்கு இப்படி உறுத்துது, நம்மளை ஏன் நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் மேலே இருக்கிற ஒரு கோபம், ஏன் இப்படி நம்மளை பார்த்து பொறாமப்படுறாங்க, இது எல்லாமே முன்னாடியெல்லாம் சரின்னு போயிட்டு இருந்த நீங்கள் இப்போ உங்களுக்கு அது கோபங்களாக மாறி இருக்கு. உங்களுக்கு பேராசைப்படுறவங்களையோ இல்லை ஏதாவது பார்க்கும்போது கோபமாக வரலாம். சில பேர் மற்றவங்கள நினச்சி நான் எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறேன், எனக்கு ஏன் வாழ்க்கை இப்படி இருக்குது, இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணுறீங்க. அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, அவங்க தப்பு பண்ணுறவங்கெல்லாம் நல்லா இருக்காங்கன்ற மாதிரியான சில பேருக்கு மனத்தோட்டம் இருக்கும். ஸோ உங்களுக்கு முருகன் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவ்வளோ மன அழுத்தம் வேண்டாம். இப்போ ஒருத்தங்க தப்பு பண்ணிவிட்டு அவங்க நல்லா இருக்காங்கன்னா அவங்களுடைய பூர்வ ஜென்ம கர்ம பலனை இப்போ அனுபவிச்சுட்ருக்காங்க. போன ஜென்மத்தில் நல்லது பண்ணியிருப்பாங்க, அதனால இப்போ நல்லா இருக்காங்க. பட் இந்த ஜென்மத்தில் அவங்க செய்யக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இல்லை பிரச்சனைகள் அவங்களுக்கு கண்டிப்பாக கர்மாவாக சேரும். நீ உன்னுடைய குணத்தை, ஒரு நல்ல குணத்தை விடாத. உன்னுடைய கோபம், அந்த மற்றவங்களை பார்த்து இப்படிலாம் இருக்க மாட்டேன், நீ அதே முன்னாடி எப்படி இருந்தியோ அதே மாதிரி இரு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு 5ஆம் படை வீடு திருச்செந்தூர் ஒரு தடவை உங்களை போயிட்டு வர சொல்கிறாங்க. நீங்கள் போயிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான இந்த கோபங்கள் குறையிறதாகட்டும், இந்த மாதிரி மற்றவங்களோட பார்க்குற பார்வை, உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நீங்கள் நம்பர் 2 சூஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது இந்த ப்ரேஸ்லெட் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மெசேஜ், முருகன் கொடுக்கக்கூடிய மெசேஜ். ஓகே, சூப்பர். உங்களுக்கு சத்ரு பயம், அதாவது எதிரிகள்னால் இருக்கக்கூடிய தொல்லைகள் எல்லாமே உங்களுக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆஃபீஸில் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி நீங்கள் பயந்துட்டு இருக்கீங்க, இல்லை யாராவது உங்களை மிரட்டிகிட்டு இருக்காங்க, இல்லை ஏதோ ஒன்று நம்ம ஏதோ ஒரு புதுசாக ஏதோ ஒன்று வாங்கியிருக்கீங்க, இதனால் கண்ணு பற்றுமோ இல்லை ஏதாவது அந்த மாதிரி பயங்கள் இருந்தால் அந்த பயங்கள் உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது முருகன் சொல்கிறாரு. அதே மாதிரி அன்பு கிடைக்கல, வீட்டில் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, யாருமே என்னை புரிஞ்சுக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான அன்பும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி லாபம் உண்டாகும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு இதில் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி சேல்ரி இன்க்ரிமெண்ட்ஸு, இப்போ நீங்கள் அரசு வேலையில் இருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு பெண்டிங் இதில் இருக்கீங்க, இன்னும் எங்களுக்கான போஸ்டிங் போடலை, அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கானது அது குட் நியூஸ் ஒன்று வரும் அப்படிங்கிறது தான் முருகனோட மெசேஜாக இருக்குது. ஹோப் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்றதை சொல்லுங்கள். இந்த ரீடிங்க்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் லைக்கு தான். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.